ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடல் சூட்டை தணித்து எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலையும் முறிக்கக்கூடிய, எப்பேற்பட்ட நீரிழிவு நோயையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஷார்ட் டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணி காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி 100% இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் அண்ட விடாமல் அது பாதுகாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் டிப்ஸ் எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எழுதியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் தீரும் பிரச்சனைகள் விஷக்காய்ச்சல்னா எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பான முறையில் குணப்படுத்தும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கை, கால், மூட்டு, எலும்பு இதுங்களை வலுப்படுத்தும். அப்போது இந்த பொடியோட முக்கியத்துவம் என்னங்கிறத நான் இனிமேல் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பாலில் அல்லது தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு இதிலே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை கொண்டது. இந்த வெயில் காலத்தில் இதை சேர்க்குறப்ப நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம், உடல் சூடு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக மாற்றும். நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. வெளியில் இருக்கிற புண்ணுக்கு நம்ம ஈஸியாக ஒரு க்ரீமை வாங்கி அப்ளை பண்ணிடுறோம். ஆனால் உள்ளே என்ன புண்ணு இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இது கூட நம்ம பால் சேர்த்து பொடி செஞ்சு, அதாவது நம்ம கிழங்க நமக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு நேச்சுரலாகவே கிடச்சிச்சின்னா அதை நம்ம பால் சேர்த்து நல்லா அரைச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புல பல்வேறு நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ இது கூட நான் எடுத்துக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரிக்கடுகம். இந்த திரிக்கடுக பாக்கெட் இந்த பாக்ஸாகவே நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். அல்லது நீங்களே திரிக்கடுக சூரணத்தை உருவாக்கலாம். அது எப்படின்னா, இது 3 பொருளால் சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். திரிக்கடுகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 பொருட்களால் உருவாக்கப்பட்டதான் திரிக்கடுகம். இந்த திரிக்கடுகம் மக்களோட உடலில் ஏற்படுற எல்லா நோயும் தீர்க்க வல்லது. அதனால தான் இந்த திரிக்கடுக சூரணம் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 2 பொருளை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை நான் தட்ட போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு திரிக்கடுகத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு தேனை விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்லா குழப்பி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இம்யூனிட்டி லெவல் சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும், அது எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீரிழிவு நோயாக இருக்கட்டும், இதய நோயாக இருக்கட்டும்,
சளி, இருமல், காய்ச்சல், நுரையீரல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நாம் இதை சாப்பிட்டு வர்றப்ப உங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்கள் உடம்பு நல்லா இரும்பு போல் பலம் பெறும். நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். இது நம்ம கை கால் வலி, மூட்டு வலி, உடல் அசதி எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலைல எம்டி ஸ்டொமக்கில் இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெந்நீர் தண்ணி குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சளி, இருமல், காய்ச்சல் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அண்டாது. எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலாக இருந்தால் கூட சரி பண்ணுற தன்மை இதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு அரை டம்ளர் அளவு தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறத அதிகரித்து உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இது உங்களை பாதுகாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.